கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. சரி, நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். நம்ம நேற்றைய தினத்தை வரைக்கும் இயேசு கிறிஸ்து பேசுற 3 வார்த்தை பேசுறோம். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து சரியாக 6 மணி நேரம் தொங்குறார். காலையில் சரியாக 9 மணிக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்து சரியாக 6 மணிக்கு இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்குறாங்க. காலையில் 9லேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஏறத்தாழ எத்தனை மணி நேரம்? 6 மணி வரைக்கும் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதில் முதல் 3 மணி நேரம், ரெண்டாவது 3 மணி நேரம், மூணாவது 3 மணி நேரம், 9 மணி நேரத்தை 3 பங்காய் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையில் பார்க்கலாம். எப்படிங்க? 9 மணி நேரம் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதில் முதல் 3 மணி நேரத்தில் 3 வார்த்தை இயேசு பேசுறார். முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னிங்க. ரெண்டாவது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பார். மூணாவது வார்த்தை, ஸ்ரீயே அதோ உன் மகன் அதோ உன் தாய் என்று சொன்ன வார்த்தை. இந்த 3 வார்த்தையை இயேசு எப்படி பேசினார் என்றால், எப்போ பேசினார் என்றால் காலையில் 9 மணிலிருந்து மத்தியானம் 12 மணிக்குள்ள இயேசு 3 வார்த்தை பேசிட்டாரு. சரியாக 12 மணிக்கு காரிருள் இயேசு கிறிஸ்துவையும் அந்த இடத்தை சுற்றி கொண்டது என்று நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாமா? மார்க் 15:34. மார்க் 15:34 33 வாசிங்க. 6 மணி நேரம் முதல் 6 மணி வேளை முதல் 6 மணினா எவ்வளவு நான் சொன்னேன் உங்களுக்கு? 12 மணி. 6 மணி வேளை முதல் 9 மணி நேரம் வரை. 9 மணினா எவ்வளவு நான் சொன்னேன்? 3 மணி. அப்போ 6 மணி வேலையிலிருந்து 9 மணி வேலை அப்படின்னா 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் வாசிங்க. பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஓகே, கவனிங்க. பூமி எங்கும். அப்ப பூமி முழுமையான்னு கேட்டா ஒரு வேத வல்லுநர் சொல்றாரு, அந்த நாள்ல 3 கண்டம் மேல அந்த இருள் சூண்டு கொண்டுதான். எத்தனை கண்டம் மேல? ஏசியா, ஆப்பிரிக்கா, யூரோப். இந்த 3 கண்டத்து மேல அந்த காரிருள் சூன்று கொண்டதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அன்னைக்கு இந்த 3 கண்டத்தான் இருந்ததுன்னு சொல்றாங்க. அதனால இந்த பூமி எங்கும் இந்த 3 கண்டத்திலும் காரிருள் சூண்டுகிச்சான். இப்போ கவனிங்க, இயேசு 3 மணி நேரம் நல்லா நார்மலாக இருந்துச்சு. 12 மணிக்கு அப்புறம் ஏன் காரிருள் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், அதுக்கு பைபிள் ஸ்காலர் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் 3 மணி நேரம் மனிதனாய் தன் வழிகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அடுத்த 3 மணி நேரம் உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு தேவ கோபாக்கினத்தை அனுபவிக்கிற ஒரு நேரம் தான் அந்த 3 மணி நேரம். புரிஞ்சுச்சுங்களா நான் பேசுகிற காரியம்? என்னங்க? முதல் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாய் சிலுவையில் காலையில் 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனாய். அப்போ மனிதனுக்கு மனிதனாய் அவர் ஜனங்களை மன்னிக்கிறார். அவர் கடவுளாய் மன்னிக்கல. கவனிங்க, இயேசு கிறிஸ்து மனிதனாய் ஜனங்களை என்ன பண்றாரு? மன்னிக்கிறார். மனிதனாய் இவனை பார்த்து சொல்றான்னு, நீ என்னோட கூட பரிதேசில் இருப்பார். மனிதனாய் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறார். ஆனா இப்போ 12 மணிக்கு காரிருள் சூண்டுக்குச்சு. காரிருள் சூண்ட உடனே அந்த காரிருள் எப்படியாப்பட்ட காரிருள் என்றால், பக்கத்தில் இருக்கிறவங்கள கூட நம்மளால பார்க்க முடியாது. போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா தெரியல, நான் போன வருஷம் தான் ஒரு வீடியோ உங்களுக்கு பிளே பண்ணி காமிச்சேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? என்னன்னா, அந்த இருட்டில் அந்த காரிருளில் என்னென்ன ஆச்சுன்றது அந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணி காமிச்சேன். அவ்வளோ அற்புதமான ஒரு வீடியோ பாருங்க. இருட்டில் யாருக்குமே ஒன்றுமே தெரியல, பயங்கரமான காரிருள் சூண்டு கொண்டுச்சு. அந்த காரிருளில் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் இயேசு கிறிஸ்து மேலே தேவன் வைத்தார் என்று பார்க்குறோம். அவர் மேலே வந்தது என்று பார்க்குறோம். நம்ம ஒரு நாள் பார்த்தோம், ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு ஆட்டுக்குட்டி மேலே கையை வைத்து அவங்களுடைய பாவத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்களா? ஆட்டுக்குட்டி மேலே செலுத்துவார்களா? செலுத்துறது மூலியமாக இவங்க பாவெல்லாம் யார் மேலே போச்சு? ஆடு மேலே போச்சு. அந்த ஆடை வெட்டி செத்த உடனே என் பாவெல்லாம் செத்து போச்சுன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. அதே போல உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவமும் இயேசு கிறிஸ்து மேலே வந்தது. இயேசு மேலே வந்ததுனால தேவனுடைய கோபாக்கினியம், the wrath of God, இயேசு மேலே தேவன் ஊற்றினார். சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, தேவனுடைய கோபாக்கினம்னா எப்படி? தேவனுடைய கோபாக்கினம் என்ன? எப்படி? நான் இந்த 21 நாளில் ஒரு நாள் நான் சொன்னேன், இன்னைக்கு பெங்களூரில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ரூமில் ஏகப்பட்ட பொருட்களை செட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம மேலே யார் மேலே நம்மளுக்கு கோகுதோ அவங்கள நினைச்சுன்னு அந்த உள்ளக்கிற பொருட்களெல்லாம் நம்ம உடைச்சு என்ன பண்ணலாம்? தள்ளலாம். நம்ம கோவத்தெல்லாம் தீர்த்துக்கிற ஒரு இடம் அந்த இடமா இருக்குதுன்னு நான் சொன்னேன். அது போல உங்க மேல இருக்கிற கோவம், என் மேல இருக்கிற கோவம், சந்தியா மேல இருக்கிற கோவம், அப்ப பிரதர் மேல இருக்கிற கோவம், பிந்து மேல இருக்கிற கோவம், எல்லாருடைய கோவத்தை எடுத்து தேவன் இயேசு மேல போட்டு, தேவன் உங்க மேல வைத்திருக்கிற எல்லா கோவத்தையும் இயேசு கிறிஸ்து மேல ஊற்றி விடுகிறார்.
ஊற்றி விடுகிறார்னா என்ன? தேவனுடைய கோபாக்கினி எப்படி என்றால் அது ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு டேம் போலன்னு வச்சுக்கோங்களேன். டேம் உங்களுக்கு தெரியல, தண்ணி தேங்கி அதிகமாக அப்படின்னா ஃபுல்லாக தேங்கிட்டு இருக்குது. அந்த அந்த டேம் ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. இந்த டேம் என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணியை ஹோல்டு பண்ண முடியல, அந்த தண்ணியை தாங்க முடியல. உலகத்தின் பாவத்தை மொத்தம் சுமக்கிற மாதிரி அந்த தண்ணி அவ்வளோ இருக்கிறதுனால இந்த டேம் இந்த தண்ணியை தாக்கி வைக்க முடியல. அதனால இந்த டேமு ஒரு விரிசல் விட்டாலே போதும், அது அப்படியே உடையும் போது அந்த தண்ணி எப்படி ஒரு பெருக்கத்து ஓடும் பாருங்க. அது தான் காற்று வெள்ளம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? காற்று வெள்ளம்னா என்ன? இந்த டேம் ஒடியும் போது திடீர்னு அந்த தண்ணி பாஞ்சின்னு வரும்போது அது தண்ணி வர அந்த வேகத்தில் அதுக்கு முன்னே இருக்கிற கிராமம், பட்டணம், காடு, மேடு, மலை, குன்று எல்லாத்தையும் அடிச்சுன்னு பொழந்துக்குன்னு அது அப்படி வரமா பாருங்க. இது போலத்தான் தேவனுடைய கோபாக்கினியம் பாருங்க. அவ்வளோ இத்தனை வருஷம் ஆதாமுடைய காலம் முதல் கொண்டு இயேசுவின் காலம் வரைக்கும் கோபாக்கினி தேவனுக்குள்ள அந்த சேர்த்து வச்சு இருந்த அந்த எரிச்சல், அவங்க மேல இருந்த அந்த கோபத்தை எல்லாவற்றையும் தேவன் ஒரே தடவை இயேசு கிறிஸ்து மேல ஊற்றிவிட்டார். இயேசு கிறிஸ்து மேல அப்படியே ஊற்றுறதுனால இப்ப இயேசு தேவனுடைய கோபாக்கினத்தை அவர் தன் மேல ஏற்றுக்கொண்டு மகா உபத்திரத்துக்குள்ள பாடுபடுறார். நான் சொல்றேன் பாருங்க, இயேசு இந்த போர்ட்ரஸ் ஆஃப் ஆண்டோனியான்னு சொல்லப்படுற அந்த பிலாத் அரண்மனையில பட்ட வேதனையை விட, கெத்செமன் தோட்டத்தில் அவர் பட்ட வேதனையை விட, அந்த காய்பாவுடைய வீட்டில் அவர் பட்ட வேதனையை விட, இந்த வீதிகளில் நான் சொன்னேன் வயாடோரோலோராஸ், அந்த வழியாய் அவர் பட்ட வேதனைகளை விட இந்த காரிருள்ள இயேசு கிறிஸ்து பட்டு கொண்டிருக்கிற வேதனை மகா உபத்திரமான வேதனை. உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக இயேசு தன் சரீரத்தில் தேவனுடைய கோபாக்கினியை அவர் ஏற்றுக்கொண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஏன் அந்த காரிருள்? தன்னுடைய குமாரன் வேதனைப்படுறது, தன்னுடைய குமாரன் கஷ்டப்படுறது, உலகத்தில் எந்த மனிதனும் தாங்க முடியாத பாரத்தை, தாங்க முடியாத வலியை ஒருவன் சுமக்க போகிறார், ஒருவன் தாங்க போகிறார். அதை ஒரு மனிதனும் பார்க்க கூடாது. அந்த ஒரு மனிதனும் பார்க்க கூடாதுன்றதுக்காகத்தான் மிக பெரிய காரிருள், அந்த காரிருள் வந்து உலகத்தின் பாவம் இயேசு மேல வந்து தேவனுடைய கோபாக்கினை இயேசு கிறிஸ்து தீர்த்து கொண்டிருக்கிறார். அப்ப பிதா தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார் என்று பார்க்கிறோம். முகத்தை திருப்பி கொண்ட வண்ணமாய்த்தான் இயேசு கிறிஸ்து நான்காவது வார்த்தை பேசுகிறார். வாசிங்க பார்க்கலாம். 15:34. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டான். போதும், நிறுத்துங்க. என்னங்களாங்க? மிகுந்த சத்தத்தை. அவருக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ரென்த்தோட கூட சேர்த்து இவ்வளவு நேரமா இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை அவர். இது மிகுந்த சத்தம் என்ற வார்த்தையை ஆத்தர் யூஸ் பண்ணவே இல்லை. அங்க முதல் வார்த்தை பிதாவே இவர்களை மன்னிங்க, அவ்வளவுதான் வருது. நீ இன்னைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பார், அவ்வளோதான் வராரு, அவ்வளோதான் சொல்லப்படுது. இதோ உன் மகன், இதோ உன் தாய், அவ்வளோதான் சொல்லப்படுது. ஆனால் இங்கே மிகுந்த சத்தத்துடன், எப்படிங்க சத்தத்துடன் கத்த முடியும்? அவருக்கு எங்கெங்க பலன் இருக்குதுங்க? அவருக்கு எங்கெங்க ஸ்டாமினா இருக்குது? அவர் வாயில ஒரு சொட்டு தண்ணி கூட படாம அவருடைய வாயெல்லாம் காஞ்சி போயிடுது. ஆனா அவரால் தாங்க முடியாத பிரிவு. சில நேரத்தில் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சேடா இருக்கும் போது, சேடுன்றதை விட ஒரு அதிர்ச்சி அடையும் போது, திடீர்னு ஒரு சம்பவத்தை கேள்விப்படும் போது சில பேர் கத்துவாங்க பாருங்க, வான்னு கத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஜோரா கத்திடுவாங்க, பார்த்துருப்பீங்களா? திடீர்னு ஏதாச்சும் டக்குன்னு கத்திடுவாங்க. எப்படி அந்த ஸ்ட்ரென்த் வருது? எங்க வருது அந்த ஸ்ட்ரென்த்? அது போல இயேசு கிறிஸ்து தனக்கு இருக்கிற எல்லாம் பவரோடு கூட சேர்த்து கடைசியாய் மிகுந்த சத்தமாய் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற வார்த்தையை அவர் கத்தி கூப்பிடுகிறார். அதற்கு அர்த்தம் என்ன சொல்லப்படுது? கீழே சொல்லப்படுது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த சம்பவம் பயங்கரமான சம்பவம். இயேசு கிறிஸ்து தன் பிதாவை ஒருபொழுதும் தேவன் என்று சொன்னதில்லை. ஆனால் இந்த இடத்துல முதல் முறையாக தன்னுடைய பிதாவை தேவன் என்று சொல்றார். காரணம் என்ன? இதுவரைக்கும் பிதா இயேசு கிறிஸ்து சரீரப்பிரகாரமான வலியை அனுபவிக்குவது அவருக்கு ஒரு கஷ்டம் அல்ல. அவர் அடிக்கிறாங்க, அந்த வலி அவருக்கு மிகுந்த வேதனையாக இருந்தாலும் அது ரொம்ப பெரிய வேதனை அல்ல. இயேசு கிறிஸ்து மிகவும் வேதனைப்படுத்தின வலி என்ன? இயேசு கிறிஸ்து மிகவும் அழ வைத்த வலி என்ன? இயேசு கிறிஸ்து மிகுந்த கவலைப்படுகிற ஒரு வலி என்ன என்று கேட்டால், ஆதி முதல் கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் ஒன்றாய் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? ஒன்றாய் இருந்தார்கள். இவர்கள் யுகமாய்
யுக யுகமாய். அவர்களுக்கு ஆரம்பம் இல்லை, முடிவில்லை. ஆரம்பம் முதல் கொண்டு இவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள். ஆனால் கவனிங்க, முதல் முறையாக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து அவர் பிரிக்கப்படுகிறார். நம்ம 21 நாளில் ஒரு நாள் திருவிருந்தை பற்றி பார்த்தோம். அது பஸ்கா என்றால் என்ன, ராபோஜனம் என்றால் என்ன, திருவிருந்து என்றால் என்ன. அந்த திருவிருந்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்றார் என்றால், ஒரு பேக்கில் 3 அப்பம் இருக்கும். அந்த 3 அப்பத்தில் நடுவில் இருக்கிற அப்பத்தை அவர் தனியாய் பிரிக்கிறார். ஞாபகம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போது இதுதான் நடக்குது சிலுவையில். என்ன, பிதா குமாரன் பரிசுத்தாவினர் ஒன்றாக இருந்தவர்கள். ஆனால் எப்படி சொல்ல போனா, இந்த பக்கம் பிதா, இந்த பக்கம் பரிசுத்தாவினர், 2 பேர் கை பிடிச்சினே இருக்கிறாங்க, 2 பேர் ஒன்றாவே இருக்கிறாங்க, 2 பேர் கூடவே இருக்கிறாங்க. ஆனால் சிலுவையில் உலகத்தின் எல்லா பாவமும் இயேசு மேலே வந்த உடனே பிதா கையை விட்டுட்டார், பரிசுத்தாவினர் கையை விட்டுட்டார். இப்போ இந்த வேதனை தான் இயேசுக்கு அதிகம். இது வரைக்கும் அவர் ஒண்டியாவே இருந்ததில்லைங்க, இது வரைக்கும் அவர் தனியாக இருந்ததில்லைங்க. ஆனால் முதல் முறையாக, யுகத்தில் முதல் முறையாக, தன் வாழ்நாளில் முதல் முறையாக பிதாவையும் பரிசுத்த ஆவியானவரையும் விட்டுட்டு ஒண்டியா இருக்கிறாரு. இந்த வலி, இந்த வேதனை தான் ரொம்ப அதிகம். அதனால தான் மிகுந்த சத்தத்துடன் கேட்கிறாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை. இப்போ அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? ஏன் என்னை கைவிட்டார். ஆனால் அந்த கேள்விக்கு இயேசுக்கு பதில் தெரியும். அந்த இயேசுக்கு பதில் தெரிவதை விட இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும். சிம்பிளான பதில், இயேசுவை ஏன் தேவன் கைவிட்டார் என்றால், உன்னுடைய கையும் என்னுடைய கையும் பிடிக்கும்படியாய் இயேசுடைய கையை தேவன் விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு இயேசுடைய கையை தேவன் விடலை என்றால், இயேசுவே அன்னைக்கு கை விடவில்லை என்றால், இன்னைக்கு உங்களை அவர் பிடித்து கொள்ள இருக்க முடியாது, இன்னைக்கு அவர் உங்களை கை பிடிச்சிருக்க முடியாது. ஆனால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தேவன் கை விட்டபடியால தான் இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் கை பிடித்தவராக இருக்கிறார். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இயேசு மகா கூக்குரல் சத்தத்தோடு சொல்றார், பிதாவாகிய தேவனே, பரிசுத்த ஆவியான தேவனே, ஏன் என்ன கைவிட்டீங்க என்று இயேசு 4வது வார்த்தை பேசினதை நம்ம பார்க்கிறோம். இது எங்க பேசுறார் என்றால், இந்த 3 மணி நேரம் எதுவுமே பேசல, 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் எதுவுமே பேசாம அந்த 3 மணி முடியும் போது பேசுறார். அப்படின்னா காரிருள்ள எல்லாமே நடந்திருக்குது. இந்த 3 ஹவரா தேவனுடைய கோபாக்கணும் தேவன் மேல, இயேசு மேல வந்து அந்த கோபாக்கனெல்லாம் தீர்த்து கொண்டு கடைசியாய் இந்த வார்த்தை இயேசு பேசுறார். கடைசி தான், அடுத்தடுத்து இப்போ கடைசி இருக்கிற 3 வார்த்தை, இப்போ 4வது வார்த்தை பேசிட்டாரு, இன்னும் இருக்கிற 3 வார்த்தை நெக்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு, பேசுறாரு. இப்போ 5வது வார்த்தைக்குள்ள நம்ம போகலாம். 5வது வார்த்தையை நம்ம வாசிக்கலாமா? யோவான் 19வது அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்கலாமா? யோவான் 19:28. அதன் பின்பு ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொன்னார் பாத்தீங்களா? அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று. இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்து வாசிங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 27ல இருந்து வாசிங்க. 19:27. பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். 19:26ங்களா? ஓகே, வாசிங்க. அப்பொழுது இயேசு, இல்ல சிஸ்டர், நீங்க வாசிச்சது கரெக்ட் தான். இல்ல கரெக்ட். 28 தொடர்ந்து வாசிங்க. ஓகே, யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றான். கவனிங்க, இப்போ தமிழ்ல வந்து எப்படி எழுதிக்கிறாங்க கேட்டா, முதலாவது எல்லாம் முடிந்தது என்று எழுதிட்டு அதுக்கு பின்னாடி தாகமா இருக்கிறார் என்று சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா முதல் இயேசு பேசின வார்த்தை என்ன தம்மாங்க? தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்றார். இப்போ தாகமா இருக்கிறேன் என்று சொல்லும்போது அஃப்கோர்ஸ் அதை நீங்க 2 அர்த்தத்தோட எடுத்துக்கலாம். சில பேர் சொல்றாங்க அது ஆத்துமா தாகன்றாங்க. அஃப்கோர்ஸ் அது உண்மை தான், ஆத்துமா தாகத்தை பத்தி பேசுறாரு. ஆனா நான் இன்னும் ஆழமா ஒன்று சொல்லலாம்னு நான் விருப்பப்படுறேன். இயேசு கிறிஸ்து இப்போ தாகமா இருக்கிறேன் என்று ஏன் சொல்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு கேட்டா, இந்த அவருக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னொன்று சொல்ல விருப்பப்படுறார். அவருக்கு இப்பதான் 4வது வார்த்தை பேசும்போது அவர்கிட்ட இருந்த எல்லா ஸ்ட்ரென்த்தும் யூஸ் பண்ணி ஏலி ஏலி லாமா சபக்தானின்ற வார்த்தை சொல்லிட்டார். இப்போ 3 மணி நேரம் பேசாம சடன்னு பேசுறதுனால தன் தொண்டை வறண்டிட்டு இருக்கும், தன் நாக்கு ஒட்டிட்டு இருக்கும், தன் உதடுகள் காஞ்சிட்டு இருக்கும். இப்போ இயேசு வேற ஏதோ ரொம்ப முக்கியமான வார்த்தை அவர் சொல்ல வேண்டும். அதற்காக அவர் தண்ணியை கேட்கிறார். தாகமா இருக்கிறேன் என்று அவரால் முடியல, கேட்கிறார். கேட்கும் போது இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்றாங்க? அடுத்த வசனம் 29 சொல்லப்படுது, வாசிங்க.
காடி நிறைந்த பாத்திரம் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் ஈசோப்பின் தண்டை மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு போதும் நிறுத்துங்க. அப்போ அவர் கொஞ்சம் லைட்டா தன்னுடைய உதடியும் தன்னுடைய நாவையும் அவர் நலைக்கிறார். குடிக்கல, அவர் என்ன பண்ணாரு, நலைக்கிறார். அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க, தவிர அதை குடித்து என்ன பண்ணல அவரு சொல்ல. அவர் என்ன பண்ணார், அந்த பஞ்சில் அந்த காடியை தோய்த்து கொடுக்குறாங்களா, அதை அப்படி டச் பண்ணிக்கிறார், அப்படி லைட்டா. காரணம் என்ன, அடுத்த வார்த்தை என்ன சொல்றார் என்றால், அவர் மிகுந்த சத்தத்தோடு எல்லாம் முடிந்தது என்று சொல்றாராம். இங்க தமிழ்ல அது முன்னாடியே போட்டுறாங்க. ஆனா தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு தான் கடைசியாய் எல்லாம் முடிதுன்ற 6வது வார்த்தை இயேசு பேசுறார். தாகம் என்பது 5வது வார்த்தை, எல்லாம் முடிந்தது 6வது வார்த்தை. இந்த 6வது வார்த்தை எல்லாம் முடிந்ததை கிரேக்க பாஷையில் வந்து டெட்டிலாஸ்ன்னு சொல்றாங்க. டெட்டிலாஸ் எல்லாம் முடிதென்றால் இதுக்கு பல அர்த்தங்கள் சொல்றாங்க. ஒன்று, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை எல்லாமே செய்து முடித்துட்டார். பழைய ஏற்பாடு மோச இடத்துல அநேக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஏறத்தாழ 613 நியாயப்பிரமாண கட்டளைகள் இருக்குதாம் பழைய ஏற்பாடில். அந்த எல்லா கட்டளையும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததுனால எல்லாம் முடிந்தது என்று சொல்றாங்க. ஆனால் சில பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, இந்த டெட்டிலாஸ்ன்ற வார்த்தை வந்து இட் இஸ் நாட் ஒன்லி த மீனிங் ஆஃப் ஃபினிஷ். அது எப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை என்றால், அது ஒரு எக்கானமி சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையா, பொருளாதாரத்துக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தையா. அந்த வார்த்தையுடைய முழுமையான அர்த்தம் என்னன்னு சொல்றாங்க கேட்டா, பெய்டு இன் ஃபுல்லா. பெய்டு இன் ஃபுல் என்றால் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு மாலுக்கு நீங்கள் போவீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஷாப்பிங் மாலுக்கோ அல்லது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ போவீங்கன்னா, நீங்கள் ஒரு பேஸ்கெட் எடுத்துன்னு பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வாங்கி அந்த பேஸ்கெட்டில் வச்சு பில் கவுண்டர் கிட்ட வருவீங்க. இந்த கவுண்டர் கிட்ட பில் போட்டு காசை பே பண்ணிட்டு பில்லோடு என்ன பண்ணுவாங்க உங்ககிட்ட அவன் அனுப்புனோன்னா கேட்டுக்கிட்ட ஒரு நின்று இருப்பாங்க, பார்த்துருங்களா? அவங்க அந்த பில்லை வாங்கி செக் பண்ணுவாங்க. நீங்கள் வச்சுருக்கிற பொருள் இந்த பில் இருக்கிறதெல்லாம் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு சீல் எடுத்து அதை வந்து பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சீல் அடித்து வெளியே என்ன பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. அதை நீங்கள் தைரியமாக பார்க்கிங்கில் எடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுவாங்க, உங்கள் கார்லையோ உங்கள் பேக்லையோ உங்கள் வண்டிலையோ வச்சு அதை என்ன பண்ணலாம், வரலாம். அப்போது அந்த சீல் வச்சாங்க பார்த்தியா, என்னன்னா நீ வாங்கின எல்லா பொருட்களும் நீ பே பண்ணிட்டேன். அதுதான் அந்த 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 சீலுக்கான அர்த்தம் தான் டெட்டிலாஸ் என்று சொல்லப்படுது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, மனுக்குலமே நான் சொன்ன ஆரம்பத்தில் மனிதன் தன்னுடைய பாவத்தின் விளைவாக பிசாசிக்கு அடிமை ஆயிட்டான், பாவத்துக்கு அடிமை ஆயிட்டான், இருளுக்கு அடிமை ஆயிட்டான். அவனை பிசாசி கட்டி போட்டு வைத்திருந்தான், அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டான், இருளின் ராஜ்யத்தில் அவன் வைக்கப்பட்டவனாய் இருந்தான். நம்மை மீட்டும்படியாய் இயேசு கிறிஸ்து எப்படி மீட்டார் என்றால், தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்டார் என்று பார்க்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல பாருங்க. ரெட் கலர்ல ஏன் பெய்டுன்னு போடுறாங்கன்றது அவங்கள கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை இந்த அர்த்தமோ தெரியல, இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த ரெட் கலர்ல சிலுவையில் இயேசு சொல்றார், இட் இஸ் ஃபினிஷ்ட். உங்களுக்காக தேவையான எல்லாவற்றையும் நான் முழுமையாய் செலுத்தி விட்டேன். ஐ பெய்ட் இன் ஃபுல். நான் முழுமையாய் செலுத்தி விட்டேன். விலை கொடுத்து உங்களை வாங்கி விட்டேன். என் ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து உங்களை நான் வாங்கி விட்டேன் என்று இயேசு கிறிஸ்து அவர் 6வது வார்த்தையாய் எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. சொல்லுங்க, எல்லாம் முடிந்தது. என் சாபம் முடிந்தது, என் பாவம் முடிந்தது, என் தரித்திரம் முடிந்தது, என் வியாதி முடிந்தது, என் கண்ணீர் முடிந்தது, என் கஷ்டம் முடிந்தது, என் வாழ்க்கைக்கு தேவையான தீமையான காரியங்கள் எல்லாம் இயேசு சிலுவையில் முடித்துட்டு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முடிந்தது என்று சொல்லி முடிச்ச உடனே 7வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். இப்போ பாருங்க, 4வது வார்த்தையை என் தேவனே என்று சொன்னார். இப்போ 7வது வார்த்தையை என்னன்னு சொல்றாரு, என் தேவனேன்னு சொல்றாரா, பிதாவே. வாசிடுங்க அந்த வசனம் கூட, லூக்கா 23:46. லூக்கா 23:46. லூக்கா 23:46. இயேசு அவனை நோக்கி, எதுங்க அந்த வசனம், எந்த வசனம் வருதுங்க? 46 46 வாசிங்க. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு, மறுபடியும் சொல்றார், மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக தன்னுடைய ஆவியை யார் கையில் ஒப்பு கொடுக்குறாரு? பிதா கையில். எப்படின்னா இது எப்படி இந்த பிளான் எல்லாம் எப்படி வருதுன்னா, இயேசு கிறிஸ்து பூமியில் பிறக்கும் போது நான் சொன்னேன்,
நான் சொன்னேன், தேவனால் தேவ தூதனை மரியாளிடத்தில் அனுப்பும்போது தூதன் வந்து சொல்றான், நான் தேவனால் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ கவனிங்க, தேவன் இயேசுவை எந்த நோக்கத்துக்காக பூமிக்கு அனுப்புகிறாரோ அந்த நோக்கத்தெல்லாம் முடிச்சுட்டு அவர் பாருங்க எவ்வளோ அழகா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா, பிதாவே நான் என்னத்துக்காக இந்த பூமியில் நீ உங்களால் அனுப்பப்பட்டனோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் செய்து முடிச்சிட்டேன். இட் இஸ் ஃபினிஷ்ட். இப்போ எல்லாம் முடிந்தபடியால் என் ஆவியை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். எவ்வளோ அழகான ஒரு முடிவு பாருங்க, எவ்வளோ அழகான முடிவு. வேதத்திலேயே மனிதன், ஒரு மனிதனுடைய முடிவு, கடைசி வார்த்தை, கடைசி முடிவுக்குது பார்த்தீங்களா, அது கடைசி முடிவு யாருடைய முடிவு மாத்திரம் பார்க்குறோம் என்றால் ஒரு 4 மனிதனுடைய முடிவு மாத்திரம் தான் பார்க்குறோம். யாக்கோபுடைய கடைசி வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம் பழைய ஏற்பாடில். யாக்கோபு, ரெண்டாவது வந்து ஸ்தேவானுடைய கடைசி வார்த்தைகளை பார்க்குறோம். மோசை, பழைய ஏற்பாடுகிற மோசையுடைய கடைசி வார்த்தைகளை பார்க்குறோம். இவங்க 3 பேர் அடுத்து இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம பார்க்குறோம். கடைசி வார்த்தை, அவர் கடைசியெல்லாம் பேசிட்டு தன் ஆவியை பிதாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த உடனே அவர் மரிச்சிட்டார் என்று பார்க்குறோம். இந்த சிலுவை மரணத்திலேயே இயேசு கிறிஸ்து ஒண்டி தான் சீக்கிரமாக மரித்தார் என்று பார்க்குறோம். அந்த மாதிரி யாருமே மறிக்க மாட்டாங்களா பாருங்க. குறைஞ்சபட்சம் வெளியே இஸ்ரேலுக்கு வெளியே யாருன்னா சிலுவையில் அரைஞ்சா அவங்க 2-3 நாள் தொங்கினே இருப்பாங்களா சிலுவையில். நான் சொன்னேன்ல நேற்று, காஞ்சி 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 செத்து போகிற ஒரு நிலைமை சிலுவை மாறணும். ஆனால் இயேசு கிறிஸ்து தன் 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 கண்ட்ரோலில் இருந்துச்சு. அவர் ஜீவன் யாருடைய கண்ட்ரோல் இருந்துச்சு? அவருடைய. நான் சொன்னேன், ரோமர்கள் அடிக்கிற அடியில் அடிக்கும் போதே என்ன ஆயிடுவாங்க, அவங்க செத்துருவாங்க. பட் ஸ்டில் ஜீசஸ் ஹாஸ் அ கண்ட்ரோல் ஆஃப் ஹிஸ் லைஃப். அவருடைய ஜீவன் யாருடைய கண்ட்ரோல் இருந்துச்சு? அவருடைய கண்ட்ரோல் இருந்துச்சு. அவருடைய முள்முடி சூற்றி அந்த வீதியில் கொண்டு போய் ரத்தம் போய் அப்பயே அவர் செத்துருக்கலாம். ஆனால் அவருடைய உயிர் அவருடைய கண்ட்ரோல் இருந்துச்சு. சிலுவையில் தன் ஆணியை கையில் அடிக்கும் போது செத்து போயிருக்கலாம், ஆனால் அவருடைய உயிர் அவருடைய கண்ட்ரோல் இருந்துச்சு. ஏன் அவர் கண்ட்ரோலாக வச்சிருந்தார் என்றால், எல்லாம் செய்து முடிக்கிற வரைக்கும் தன்னுடைய உயிரை கண்ட்ரோலில் வச்சிருந்து எல்லாம் முடித்த பின்னாடி இதுக்கப்புறம் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தன் ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்குறார். இந்த சிலுவை மரணத்தை குறித்து இன்னொரு இன்சிடென்ட் மாத்திரம் நான் சொல்லிடுறேன், ஏன்னா அடுத்தது அதுதான் வரப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து மரித்த பின்னாடி நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 மணிக்கு இயேசு கிறிஸ்து ஷார்ப்பாக மரித்துட்டார். எத்தனை மணிக்கு இயேசு செத்தாரு? 3 மணிக்கு இயேசு கிறிஸ்து மரித்துட்டார். இந்த 3 மணிக்கு தான் தேவாலயத்தில் ஆடை என்ன பண்ணுவாங்க? பலி கொடுப்பாங்க. காலையில் 9 மணிக்கு அந்த பலிப்பீடத்துக்கிட்ட கட்டப்படுற ஆட்டுக்குட்டியை சரியாய் 3 மணிக்கு அந்த ஆடை பலி கொடுப்பாங்க. அந்த டைமில் இயேசு மரித்துட்டார். இப்போ 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அது வரைக்கும் அந்த திருடர்கள், அந்த கள்ளர்கள் என்ன ஆகல? சாகலை, அவங்க தொங்கிக் கொண்டிருக்கிறாங்க. வேதம் சொல்கிறது அவங்களுடைய கால்களை, அவங்களுடைய அந்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். லூக்கா 23 40 எங்கே வருதுங்க அந்த வார்த்தை? வாசிங்க. யோவான் வசனத்தை சொல்லுங்க. யோவான் 19:32. யோவான் 19:32 வாசிங்க. அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும், அந்த திருநனுடைய முந்தினவனா ரைட் ஹேண்ட்ல இருக்கிற அவனுடைய கால் எலும்புகளை மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருப்பதை கண்டு அவருடைய கால் எலும்பை என்ன பண்ணல? அப்ப இயேசுடைய கால் எலும்பை அவங்க என்ன பண்ணல? முறிக்கல. அவங்களுடைய கால் எலும்பை என்ன பண்ணிருக்காங்க? முறிக்கிறது. ஏன் அவங்களுடைய கால் எலும்பை ஏன் முறிக்கணும்? இவ்வளோ வேதனை ஆயிடுச்சு, இவ்வளோ ரோதனை கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஏன் கால் எலும்புகளை முறிக்கணும் என்று கேட்டால், நல்லா கவனிங்க, சிலுவை மரணம் சாதாரண மரணம் அல்ல. நான் அது கொடுமையானதுன்னு சொன்னேன் அன்னைக்கு முந்தானத்து. நான் ஏதோ ஒன்று சொல்ல வந்துட்டு நான் இப்போ சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன். இதை சொல்றதுக்காக தான் இந்த சிலுவை மரணம் என்றது இது கொடுமையிலும் கொடுமை. காரணம் என்னன்னு கேட்டா, இது மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு அவயத்தையும் ஒன்னா அப்படியே ஃபெயிலியர் பண்ணினே வருகிற ஒரு மரணம். மனிதனுடைய சரீரத்தில் ஏறத்தாழ 6.500 மில்லி ரத்தம் இருக்குது. 6.5 liters ஆஃப் பிளட். 6.5 லிட்டரு ரத்தம் எல்லாம் மனிதனுடைய சரீரத்தில் இருக்குது பாருங்க. இந்த எலும்புகளோட ரத்தம் எல்லாமே எங்கே வரும்னு கேட்டால், நம்முடைய இருதயத்திலேருந்து சுத்தமாகி அப்படியே லங்ஸுக்கு போய் லங்ஸ்லேருந்து அப்படியே உடம்புல இருக்கிற எல்லா அவயங்களுக்கும் என்ன பண்ணோம் போவோம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அப்போ ரத்தம் தான் இருதயம் தான் ஒவ்வொரு ரத்தத்தையும் என்ன பண்ணுறது? பம்ப் பண்ணி சுத்தமாக்கி அது சர்க்குலேட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். இப்போ கவனிங்க, மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா ரத்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து
கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன் இயேசு கிறிஸ்து இப்படி நிற்க வச்சு தொங்க உள்ள இப்படி கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணிட்டு தான் தொங்குறாங்க. என்ன ஆகும்னு கேட்டால், இயேசு சரியாக ஒரு 80 கிலோ வெயிட் இருக்காரு. 80 கிலோ வெயிட் இருக்காரு. இந்த 80 கிலோ வெயிட் முழுமையாக அது எங்கே சுமந்து இருக்கிறாருன்னா, அந்த வெயிட் மொத்தம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அவருடைய 2 ஷோல்டரில் தாங்குது. புரியுதுங்களாங்க பேசுறது? கால் ஊன்றதுக்கு ஒரு இடம் இருக்குது, ஆனால் உடம்பு மொத்தம் வெயிட்டும் எங்கே தான் இருக்குன்னு கேட்டால் கையில். இந்த கையிலனா இங்கே ஆணி வச்சுட்டுக்கிறாங்க. அதனால உடம்பு முழு வெயிட்டும் எங்கே விட்டுக்குன்னா இந்த தோல் மேலே வந்துடுமா. இந்த தோல் மேலே வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா, இந்த தோலில் இருக்கிற எலும்பு ஒடியாது, டிஸ்லோகேட் ஆகிடுமா. சில பேருக்கு கை இறங்கிடும், பார்த்துக்கிறீங்களா? இந்த பூட்டி இறங்கிடும், அந்த தோல் இறங்கிடும். அது போல சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். முழு சரீரத்தின் பாரமும் அவருடைய தோல் மேல வந்தபடியால இந்த 2 தோல் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. டிஸ்லோகேட் ஆகுனா இப்படி கை தொங்கிடும், இப்படி கை தொங்கிடும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ தொங்கும் போது என்ன பிரச்சனை தொங்குறதுனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க மூச்சு வாங்கணும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, மூச்சு வாங்குறது எப்படி வாங்கினா இப்படி தான் வாங்குறோம். நம்ம அதுக்கு இப்படி நம்ம பண்ணல, ஆனால் நம்ம அறியாமல் இப்படி தான் வாங்கிக்கிறோம். மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ்னு வாங்கிக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து கீழே தொங்கிட்டுக்கிறார். இப்போ அவர் மூச்சு விட வேண்டும் என்றால், அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை விட்டு ஆக்சிஜன் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அவர் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு முறையும் 6 to 8 இன்ச்சு மேலே ஏறி இறங்கணும். அவன் யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் தொங்கி கொடுக்குறாரு, இப்படி கீழே இருக்கிறார், இப்படி சாந்துன்னு. அப்போ மூச்சு விடுறதுக்காக அவர் என்ன பண்ணுனா அப்படி பண்ணுவார். அப்போ ஒரு மூச்சு இழுத்து விடும்போது மறுபடியும் இறங்குவார். அப்படித்தானே அவங்க அது அப்படி ஃபுல்லாக இறங்குவார். மறுபடியும் இழுத்து விடும்போது இந்த சரியான ஆக்சிஜன் லெவல் ஒரு மனிதனுக்கு கிடைக்கலனா, அந்த ஆக்சிஜன் எடுத்துக்கணும்னு அது என்ன ஆகும், அது ரத்தத்தில் கலந்து அந்த ரத்தம் வேகமாய் நம்மள என்ன பண்ணும், சர்க்குலேட் பண்ணும். இப்போ ரத்தத்துக்குள்ள ஆக்சிஜன் போலினா ரத்தம் சரியா என்ன பண்ணாது, போவாது. அப்போ ஒன்னொன்னா முதல் இயேசு கிறிஸ்துடைய என்ன சொல்லுவாங்க, லங்ஸ். சார் லங்ஸ்னாலே உங்களுக்கு புரியுத்தானுங்க, லங்ஸு. அந்த லங்ஸு சரியாக மூச்சு அந்த காற்று ஆக்சிஜன் இடாதனால அது ஸ்லோ ஆகுது. அந்த லங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகிறதுனால ரத்தம் ஓட்டம் ஸ்லோ ஆகுது. ரத்தம் ஓட்டம் ஸ்லோ ஆகிறதுனால ஹார்ட் பம்ப் ஆகுறது ஸ்லோ ஆகுது. ஹார்ட் பம்ப் ஸ்லோ ஆகிறதுனால சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயமும் அது டேமேஜ் ஆகி இன்னும் சொல்ல போனால் ஃபெயிலியர் ஆகி தான் ஒரு சிலுவையில் ஒரு மனிதன் மடிப்பான். அப்படின்னா சும்மா அப்படியே சாவுறது இல்லைங்க, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக துடிதுடித்து சாவார். இயேசுவும் அப்படித்தான் தன்னுடைய இருதயங்களில் ரத்தம் வராமல், இன்னும் சொல்ல போனால் அப்படி சொல்லக்கூடாது, ஆனால் தன்னுடைய இருதயம் வெடிக்கப்பட்டு இயேசு மரித்தார் என்று நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்முடைய பாவம் அவ்வளோ மகா கொடூரமான ஒரு பாவமாய் நம்ம பார்க்குறோம். அவ்வளோ கொடுமையும் அவ்வளோ கஷ்டமும் அவ்வளோ வேதனையும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் அனுபவித்தார். அவர் எந்த நேரத்துலையும் பாருங்க, அந்த கடைசி நேரத்தில் அவர் சொன்னால் அவரை காப்பாற்றுறதுக்கு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவர் உங்களை நினைச்சினே இருந்தார். எப்படியாச்சும் உங்களை மீட்டு கொள்ள வேண்டும், எப்படியாச்சும் உங்களை ரட்சிக்கணும், எப்படியாச்சும் உங்களை காப்பாற்றணும், எப்படியாச்சும் உங்கள் பாவங்களை மன்னிக்கணுன்றதுக்காக தன்னுடைய மரண கடைசி துளி வரைக்கும், அவருடைய சரீரத்தில் இருக்கிற கடைசி ரத்தம் துளி வரைக்கும் அவர் நமக்காக தந்தவராய் அவர் தன்னுடைய ஆவியை பிதாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் தலையை சாய்த்து மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 21 நாளும் நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்ன, ஒரு நமக்காக நம்ம சொல்லக்கூடாது, எனக்காக இயேசு எவ்வளோ பாடுகள் அவர் படுறார், எவ்வளோ அவமானங்களை படுறார், எவ்வளோ வேதனையப்படுறார், யாரெல்லாம் அடிக்கப்படுறார், காரி துப்பப்படுறார், தலையில் கொட்டுறானுங்க, அவர் தாடி பிச்சை இழுக்கிறாங்க, தன் தலை மேலே முள்முடியை வச்சு கட்டை எட்டு அந்த தலை மேலே இருக்கிற முள்முடியை அப்படியே அடிக்கிறாங்க, ஓங்கி. இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து சகிக்கிறார். எதற்காக சகிக்கிறார்? ஒரே ஒரு நோக்கம், உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாய். இந்த மாலைவெல்ல ஒன்று புரிந்து கொள்ளுங்க, என்னை ரட்சிக்கும்படியாய்த்தான் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். என்னை காப்பாற்றும்படியாய்த்தான் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை தந்தார். என்னை ரட்சிக்கும்படியாய், என் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாய், என் வீட்டில் இருக்கிறவங்களை ரட்சிக்கும்படியாய், இந்த மக்களை ரட்சிக்கும்படியாய். அநேக பேருக்கு கிறிஸ்தவத்து மேலே ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சி பாருங்க. கிறிஸ்தவங்க ஐயோ கிறிஸ்டின் ஆகிட்டாங்க, ஐயோ அவங்க கிறிஸ்டினாக மாறிட்டாங்க, அவங்க காப்பி ரொட்டிக்காக மாறிட்டாங்க, அவங்களுக்கு என்ன காசு தராங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு அது தராங்க, கேவலமாக கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அவன் சொல்கிறேன், இதை அனுபவிக்கிற மனிதனுக்கு தான் புரியும் நாம் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்று.
ஏன் நம்ம கிறிஸ்தவன் நம்ம யாரும் காசு தராங்க அதனாலே கிறிஸ்தவன் எவன் நம்மளுக்கு குத்துருக்கான்? யார் நம்மளுக்கு இருக்கா குத்துருக்காங்க? யாரும் குத்துதில்லைங்க. அந்த காப்பி பண்ண கூட நம்ம சபையில் நம்ம தருதில்லை பாருங்க. ஆனால் ஏன் இந்த இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோம்? ஆனால் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும், இந்த பாவிக்காக, இந்த துரோகிக்காக, இந்த மோசமானவனுக்காக, இந்த கொள்ளைக்காரனுக்காக, இந்த கொள்ளைக்காரனுக்காக, இந்த துன்மார்க்கனுக்காக, இந்த அசுத்தமானுக்காக, இந்த மோசமான பாவியாக இருந்த இவனுக்காக இயேசு மரித்தார். இயேசு கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து மரித்தார். அது எனக்கு புரியுது. அது புரிந்ததுனால தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அது எனக்கு புரிந்ததுனால தான் என் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். அது எனக்கு புரிந்ததுனால தான் என் வாழ்வில் என்ன வந்தாலும் பரவாயில்ல, எதை இழந்தாலும் பரவாயில்ல, வாழ்ந்தாலும் இயேசுக்காக தான், மரித்தாலும் இயேசுக்காக மாத்திரமே தான். காரணம் என்ன? இயேசு எனக்காக மரித்தார். கடைசியாக